வணக்கம். இந்த வீடியோல நம்ம சென்னை மகாஜன சபா பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதுல என்னன்னா 1862ல கஜலூர் லட்சுமணன் அரசு இறந்த காரணத்தினால, அவர் தான் அந்த ஃபவுண்டர். அவர் இறந்த காரணத்தினால அதுக்கப்புறம் அந்த இது முடிவடைந்திருக்கும். அந்த சங்கம் முடிவடைந்திருக்கும். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்டது சென்னை மகாஜன சபா. 16 மே 1884ல வந்து இது உருவானுச்சு. இதை வந்து யார் உருவாக்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தாங்க அப்படின்னா வீரராகவாச்சாரி, பி அனந்தசார்லு, பி ரங்கையா, பி எஸ் ராமசாமி. இந்த பி ரங்கையான்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருக்கு. பி அனந்தசார்லு வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. இது வந்து என்னென்ன கோரிக்கைகள் வச்சது அப்படின்னா, நமக்கு இப்போ வந்துட்டு யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் நடக்குதுல்ல, அப்போ வந்து ஐசிசின்னு எக்ஸாம் நடக்கும். அது வந்து லண்டனில் தான் நடக்கும். இங்கிலீஷ் அங்கே உள்ளவங்க தான் எழுத முடியும். இங்கே உள்ளவங்க எழுதலாம், ஆனால் அங்கே நடக்கும். ஸோ ஐசிசி வந்துட்டு இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து வரியை குறைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம வந்துட்டு இப்போ பார்க்குற மாதிரி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்காது. எக்ஸிக்யூட்டிவ் தனியாக, ஜுடிஷியரி தனியாக அப்படி இருக்காது. இப்போ ஒரு தாசில்தார் இருக்காருன்னா அவரே தான் வந்துட்டு டேக்ஸும் கலெக்ட் பண்ணுவார், அவரே தான் வந்துட்டு நீதியும் வழங்குவார். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் லண்டனில் இந்தியன் கவுன்சில்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஹைகோர்ட் பார்த்துருப்போம். 1862 சென்னையில் ஹைகோர்ட் உருவானுச்சுன்னு பார்த்தோம். அந்த டைம்லலாம் சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதிலாக நம்ம மேல்முறையீடு பண்ணணும். லண்டன் இந்தியன் கவுன்சிலில் தான் போயிட்டு மேல்முறையீடு பண்ணணும். ஸோ எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் அமைச்சு கொடுங்க, லண்டன் இந்தியன் கவுன்சில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மகாஜன சபா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1895ல் லார்ட் எல்ஜி பிரபு, அவர் தான் வைஸ்ராயா அந்த டைமில் இருந்தார். அவர் சென்னைக்கு வந்திருப்பார். ஆனால் இவங்க கொடுக்க நினச்ச வெல்கம் கிரீட்டிங் வரவேற்பை வந்துட்டு அவர் மறுத்துட்டார். அதுக்கப்புறம் 24 அக்டோபர் 1896 மகாத்மா காந்தி வந்து ஒரு உரை நிகழ்த்தியிருப்பார் சென்னை மகாஜன சபாவில். அடுத்து கோல்டன் ஜூப்ளி 50 வருஷம் முடிஞ்ச அந்த விழாவில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பங்கேற்றிருப்பார். இவங்களோட எய்ம் இருக்குல்ல, சென்னை மகாஜன சபாவுக்கு ஒரு எய்ம்ஸ் இருக்குல்ல, அந்த எய்ம்ஸ் தான் பின்னால் காங்கிரஸ்னால எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவங்களோட நோக்கங்கள் அப்படின்னு காங்கிரஸ்னால மென்ஷன் பண்ணப்பட்டது. ஓகே, தேங்க்யூ.